கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம நெறைய ஊழியங்கள் செய்வோம். நெறைய ஊழியங்களுக்கு கொடுப்போம் ஆக்சுவலா. நம்ம டைம குடுப்போம். நெறைய சர்ச்சஸ் கட்டிக் குடுப்போம். ஊழியர்கள தாங்குவோம். இது எல்லாமே செய்வோம். எதற்காகன்னா, நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிரலாம். அவரோடு நித்திய நித்தியமா நம்ம வாழ்ந்துரலாங்கிற ஒரு ஆசையில, நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய பேர்த்துக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தசமபாகங்கள்லாம் நெறைய தசமபாகம் குடுப்பாங்க. அதாவது கேட்கிற ஊழியங்களுக்கு எல்லாம் எடுத்து வாரி வழங்குவாங்க. பட் இதெல்லாம் தான் தேவன் எதிர்பார்க்கிறாரான்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறது இல்லைங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நம்ம இருதயம் தேவனை பிரதிபலிக்கிறதா? இல்ல அவரைப் போல நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறோமாங்கிறது தான் தேவனுடைய ஒரு வாஞ்சையா இருக்கு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? ஏன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம நெறைய பார்க்கிறோம் இல்லையா? மக்கள் அந்த அன்பே இல்லாம போயிருச்சு. இல்ல இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது என்ன பண்ணாங்க, எகிப்து மக்கள் நெறைய அவங்கள கஷ்டப்படுத்துனாங்க, ஒடுக்குனாங்க, அவங்கள படாத பாடு படுத்துனாங்க. அதையே தான் இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துலருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்துட்டு அவங்க நெறைய ஒடுக்குதல்ல ஏழை ஏழை மக்கள ஒடுக்குறாங்க, தரித்திரர்கள ஒடுக்குறாங்க, இல்ல வரின்னு சொல்லி நெறைய வரி புடுங்குறாங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள நெறைய பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க 10 கற்பனைகள பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. வைராக்கியமா இருப்பாங்க. தேவன் மேல அவ்வளோ வைராக்கியமா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க இருதயத்தில பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு வெளிப்படவே வெளிப்படாது. அதனால தான் நீங்க ஆமோஸ்ல வாசிச்சீங்கன்னா, ஆமோஸ் 5:11 நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குறபடியினால் இல்ல அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டவங்க தரித்திரமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட விடுறது கிடையாது. இல்ல அவங்கள என்ன பண்றாங்க, மிதிக்கிறாங்களாம். தானியத்த புடுங்குறாங்க. அதாவது தேவனுக்கு ஒரு பக்கம் செஞ்சுட்டு, மனுஷனுக்கு அவங்க என்ன பண்றாங்க, வஞ்சனை பண்ணுகிறார். ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீங்க ஆமோஸ் 5:22 வாசிங்கன்னா, உங்கள் தகன பலிகளையும், உங்கள் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். இதெல்லாம் மனுஷனுக்கு செஞ்சுட்டு, நம்ம தேவனுக்கு இதெல்லாம் போய் நம்ம பலிகள செலுத்துறோம், நான் ஸ்தோத்திர பலிகள செலுத்துறோம், நான் தேவனுக்கு உண்மையா வாழ்றோம்ன்னு சொன்னோம்னா, கண்டிப்பா இதெல்லாம் கடவுள் அங்கீகரிக்கவே மாட்டார்ல. ஸோ அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல. ஸோ புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம தேவன் நம்மட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? புதிய ஏற்பாடு காலத்துல பார்க்கிறோம் இல்லையா? நீங்க மார்க் 10:21 நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்சிடென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதாவது ஒரு பணக்கார வாலிபன் தேவனிடத்துல கேட்கிறார். நித்திய ஜீவனை என்னை அடைந்து கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும் கடவுளேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கடவுள் சொல்றாரு, "நீ அந்த கற்பனைகள் எல்லாம் கரெக்ட்டா செய்றியான்னு?" கேட்டா, "ஆமா கடவுளே, அத நான் சின்ன வயசுலேருந்து நான் செய்றேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன்." அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு. அவர்ல வசனம் சொல்லுது பாருங்களேன், ஏசப்பா அவர் மேல அன்பு கூர்ந்து சொல்வாரு. "கரெக்ட்டுப்பா இது எல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. என்ன குறைவுன்னு கேட்டா, "உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து தரித்திரருக்கு குடுத்துரு" அப்படிங்கிறார். அத கேட்ட உடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது? என்னுடைய சொத்தெல்லாம் வித்து தரித்திரருக்கு குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட்டார். ஆனா கடவுள் அததான் எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய சொத்தெல்லாம் வித்து குடுக்க சொல்றாரா? அப்படி இல்லங்க. அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சகேயுவோட கதையில பார்த்திருப்போம் இல்லையா? அவருக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து போகும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லையே! இல்ல நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு குடு. ஏன்னா அவர் சகேயு சம்பாரிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏமாற்றி சம்பாரிச்சதா. ஆனாலும் தேவன் அவர நீ சொத்தெல்லாம் வித்து குடுன்னு சொல்லவில்லை. ஏன்னா சகேயுவுக்கு அந்த சொத்து இல்லன்னா ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. இல்ல அவரு சார்ந்திருந்தது அந்த சொத்து கிடையாது. ஆனா இந்த வாலிபன பார்க்கிறோம். இந்த வாலிபன் எப்படிப்பட்டவன்னா, வசனம் நான் வாசிக்கிறேனே. மாற்கு 10:24 ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இல்ல இவருடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஐஸ்வர்யம். வாலிபனுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஐஸ்வர்யம். எனக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்த நம்பி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் சொல்றார்ல, "நீ அதெல்லாம் நம்பக்கூடாது இல்லையா? என்ன சார்ந்திரு. நான் தான் உன்ன வழிகாட்டுவேன். நான் தான் உன்ன வழிநடத்துவேன். அப்பதான் நீ என்னைப் போல மாற முடியும்." அதுக்கப்புறம் கடவுள் சொல்றார்ல, "உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் நடந்து வா." இல்ல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம சிலுவை எடுக்கணும். சிலுவைன்னா என்னன்னா, நம்மளுடைய சுயத்த நம்ம சாவ கொடுக்கணும். நமக்கு ஒண்ணு பிடிக்கும். இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்குது. இன்னைக்கு இந்த காரியத்த நான் செய்ய எனக்கு வாஞ்சையா இருக்கு. ஆனாலும் நான் இத செய்ய மாட்டேன். ஏன்னா, அது அது தேவனுக்கு பிரியமா இருக்கா? அது தேவனுக்கு பிரியமா இல்லன்னா, நான் அத செய்ய மாட்டேன். அதுதான் என்னோட சாகடிக்கிறது. கடவுள் அததான் எதிர்பார்க்கிறார். உன் சுயத்த சாகடிச்சுட்டு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும் என்ன சொல்றாரு? என் பின்னாடி வா.
ஒவ்வொரு செகண்ட்லயும் என்ன மாரி மாறிக்கொண்டே வா. அதற்கு தான் வந்து தேவன் அழைக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எந்தெந்த காரியத்துலலாம் வந்து நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சுயத்த சாகடிக்கிறோமா? இல்ல வந்து நமக்கு ஒரு பேக்கிரவுண்ட்ல நான் இதெல்லாம் செஞ்சேன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போவோன்னு சொல்லிட்டு நான் அத செய்து கொண்டிருக்கிறோமா? அத வந்து நம்ம கடவுள்ட்ட கேட்டு செய்றோமா? இல்லையா? தரித்திரருக்கு குடுக்குறது நல்லதுதான். ஆனா நம்ம அத கடவுள்ட்ட கேட்டு செய்றோமா? அதே மாரி தேவனுக்கு ஊழியங்களுக்கு குடுக்குறது நல்லது. ஆனா அது கடவுள்ட்ட கேட்டு செய்றோமா? எல்லாத்தையுமே வந்து என்ன என்ன எதிர்பார்க்கிறார் கடவுள்? என்னை சார்ந்திரு, என்னை கேட்டு செய். அததான் செய்றார். ஏன்னா, அது நமக்கு லாபங்க. அப்பதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போ முடியும். இல்லன்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு, நான் கடவுளுக்கு இத செஞ்சேன், நான் கடவுளுக்கு அத செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியில போய் நம்ம கடவுள்ட்ட போய் நின்னோம்னா, "உன்னை அறியேன்" அப்படின்னு சொல்லுவார்ல. அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். ஸோ, அதனால இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போம். எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்கள விட்டு நான் விலகி போயிருக்கேன் கடவுளே, நீங்க சொல்றத கேட்கணும். அந்த வாலிபனைப் போல நான் வந்து மனம் கசந்து போயிறக்கூடாது. எனக்கு அந்த இருதய மாற்றத்த கொடுங்க. உம்மை பின்பற்றணும். உங்களையே பிடித்து நான் பின்னாடி வரணுங்கிற அந்த வாஞ்சைய நம்ம கடவுள்ட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு, நம்ம கடவுளைப் போல ஒவ்வொரு நாளும் மாற ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.